வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாக நிறைய பேர் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணினா கால் வந்து ஸ்க்ரீனுக்கு வருதில்ல. ஸ்க்ரீனை ஆன் பண்ணினா தான் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் யார் கால் பண்ணுறதுல தெரியுது என்று சொல்லி நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதை எப்படி கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் என் ஃபோன்லேருந்து நான் கால் பண்ணி பார்க்குறேன். என் வேறு ஃபோன்லேருந்து என் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுறேன். எப்படி வருதுன்றக்கா பாருங்கள். அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதையும் நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ என் ஃபோனுக்கு நான் வாட்ஸ்அப்புக்கு கால் வருது. ஆனால் வாட்ஸ்அப் வந்து ஸ்க்ரீன் வந்து பிளாக் அடிக்குது. இதே நான் ஸ்க்ரீனை ஆன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வரும். காலை ஆன்சர் பண்ணிக்கவும் இயலாது. அப்போ இதை எப்படி கிளியர் பண்ணுறேன்னு இப்போ சொல்லித்தரேன். உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து யாரும் கால் பண்ணினா ஸ்க்ரீனுக்கு வரதில்லைன்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு விடுங்க, சரியாக வரும். இந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணின பிறகு இந்த ஒரு பட்டம் ஒன்று போட்டு சின்ன டாட்ஸ் ஒன்று இருக்கும், ஆப் இன்ஃபர்மேஷன், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண பிறகு ஆப் பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. அதில் வந்து பாருங்கள், இந்த கோட் லாக்ஸ் வந்து டோன்ட் அலோவில் இருக்கும், அதை அலோவ் பண்ணி விடுங்க. திருப்பி மறுபடியும் பேக் வந்து ஃபோனுன்னு இருக்கு பாருங்கள், இந்த ஃபோன் வந்து டோன்ட் அலோவில் இருக்கும், அதையும் அலோவ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு திருப்பி பேக் பண்ணி பேக் பண்ணி இந்த பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை டச் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சைலண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண பிறகு பாருங்கள், இந்த சைலண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் வந்து அது ஒன்றில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணி போட்டு பேக் பண்ணி விடுங்க. ஓகே, உங்களோட பிரச்சனை கிளியராக இருக்கும். நம்ம பிறகு செக் பண்ணி பார்ப்போம் கிளியர் ஆகிட்டாண்டு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் வேறு ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வேறு ஃபோன்லேருந்து பண்ணுற கால் ரெண்டு ஸ்க்ரீனுக்கு இப்போ முன்னுக்கு வருகுது. இது மாதிரி செஞ்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்க பிரச்சனையும் கிளியர் ஆகும். கடைகளுக்கு போயிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நிற்க தேவையில்லை.